ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஹெல்தி டெய்லி குக்கிங் சேனலில் பார்க்க போகிறது பாவக்காய் சட்னி. ஃபஸ்ட்டு நம்ம 100 கிராம் பாகற்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கேலரிஸ் 17, கார்போஹைட்ரேட்ஸ் 3.7 கிராம், ஃபைபர் 2.8 கிராம், புரோட்டீன் 1 கிராம், ஃபேட் 0.2 கிராம், விட்டமின் சி 88 mg, விட்டமின் ஏ 471 IU, பொட்டாசியம் 296 mg, மெக்னீசியம் 17 mg. இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த பாவக்காயில் கேலரிஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட் போன்ற சத்துக்கள் குறைவாக இருப்பதனாலையும், ஃபைபர், விட்டமின் மற்றும் சில தாதுக்கள் அதிக அளவு இருப்பதனாலையும் இந்த பாவக்காவை சராசரி மனிதனும், குறிப்பாக டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மற்றும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அவங்களோட உணவில் இதை அதிக அளவு சேர்த்துக்கணும். ஆனால் இது கசக்குன்ற ஒரே காரணத்துக்காக இதை தவிர்த்துடுறாங்க. அவங்களையும் சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இந்த சுவையான பாவக்காய் சட்னி. இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். பாகற்காய் 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 20 கிராம், பூண்டு 15 பல், தக்காளி 1, உளுந்து 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி. செய்முறைக்கு முன்னாடி பாவக்காயில் இருக்கிற கசப்பை குறைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நறுக்கி வச்ச பாவக்காவை ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மறுபடியும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் இது கூட சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு ஒரு மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுணும் நம்ம. அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால பாவக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை குறைஞ்சிரும். நமக்கு சட்னிலையும் கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அடுத்ததாக செய்முறை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் பேனை வச்சுக்கலாம். பேன் சூடானோடனே அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி வைக்கிறேன். பேனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அதனால் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுத்ததாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம சட்னிக்கு நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் நம்மளுக்கு சட்னிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விடணும். அப்படி இல்லைன்னா அது சட்னிக்கு டேஸ்ட்டை கொடுக்காது. அடுத்ததான் நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடணும் பச்சை வாசம் போகிற வரையும். நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் நம்ம இது கூட பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் நல்லா வேக வைக்கணும். பாவக்காய் நல்லா வேகலைன்னா நம்மளுக்கு சட்னி கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கருகிருச்சுன்னா நம்மளுக்கு சட்னி டேஸ்ட்டு கொடுக்காது, டேஸ்ட் மாறிடும்.
பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போது இது கூட தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ அதிக நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 5 to 10 செகண்ட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அடுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். அதுதான் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாமல் பாதி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாதி அளவுக்கு அரைஞ்சி வந்துருச்சு. அடுத்த இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு. அடுத்தது நம்ம ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆட் பண்ணிடலாம். நம்ம தாளிப்பு எடுத்து சட்னியில் கொட்டிடலாம். இப்போ நம்மளோட சுவையான ஹெல்தியான பாவக்காய் சட்னி ரெடி. இந்த பாவக்காய் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லெஃப்ட்டில் வர நம்ம சேனலோட ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட்டில் வர இன்னொரு சுவையான ஹெல்தியான ரெசிபியை கிளிக் பண்ணி தவறாமல் பார்த்துருங்க. தேங்க்யூ.